தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். எல்லா வளங்களுக்கும் வைத்துக் கொண்டு கோரிக்கைக்கு போராடி கொண்டிருக்கிறார். யார் காரணம்? அன்பு மக்களே, ஒரு தனியார் முதலாளி அவன் நடத்துகிற நிறுவனம் தரமானதாக இருக்கிறது. அவன் நடத்துகிற நிறுவனம் லாபத்தில் இயங்குகிறது. உண்மையா இல்லையா? இந்த ஆவணத்திலிருந்து சிவகாசிக்கு செல்கிற தனியார் பேருந்து அரசாங்கத்திற்கு விண்ணப்பிக்கிறான். இந்த தொலைக்காட்சியில் நான் பேருந்து இயக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடுத்த ஓராண்டுக்குள்ளாக இன்னும் ஒரு பேருந்துக்காக விண்ணப்பிக்கிறான். இல்லை வேறொரு வழித்தளத்துக்கு வேறொரு பேருந்துக்கு விண்ணப்பிக்கிறான். எத்தனை தனியார் பேருந்து வருது, எத்தனை அரசு பேருந்து வருது எண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு தனியார் பேருந்து நட்டத்தில் இயங்குகிறதா? அப்ப ஒரு தனிப்பொரு முதலாளி நடத்துகிற பேருந்து துறை போக்குவரத்து லாபத்தில் இயங்குகிறது. ஆனால் அரசாங்கம் நடத்துகிற போக்குவரத்து தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்தை கை வைத்திருக்கிற போக்குவரத்து துறை 48,000 கோடி கடனை சோக்கிறது. எப்படி வந்துச்சு? தனியார் நடத்துகிற போக்குவரத்து லாபத்தை அரசு நடத்துகிற போக்குவரத்து துறை 48,000 கோடி கடன். இந்தியா முழுமைக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதானி எனர்ஜி கார்பரேஷன், ஐயா மோடி நண்பர் அதானி அவருடைய சொத்துமை புள்ளிக்காவது இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கமுதியில் அவருடைய சோலார் பிளான்ட் இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு இலங்கைக்கு மின்சாரத்தை கொடுக்கிறான். இந்த 10 ஆண்டுகளில் அவன் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை உயர்ந்தியாக அடைஞ்சிருக்கான். ஆனால் அன்பு மக்களே, தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை 1,80,000 கோடி கடன் இருக்குது. ஒரு தனி முதலாளி நடத்துகிற மின்சாரம் அவன் லாபத்தில் இருக்கிறது. அவன் பணியை விரிவாக்கம் செய்கிறான். அவர் அரசாங்கம் நட்டத்தில் இருக்கிறது என்றால் இதை எப்படி ஏற்பது? அதே போலத்தான் அரசாங்கம் நடத்துகிற சிமெண்ட் ஆலை நட்டத்தில் இருக்கிறதாக கணக்கு சொல்றான். ஆனால் எப்படி ராம்கோ சிமெண்ட், அல்ட்ராடெக், ஏஎஸ்சி, செட்டிநாடு, டால்மியா, தாம்பூஷா, இந்தியா சிமெண்ட், எத்தனை சிமெண்ட் ஃபேக்டரி தனியார் நிறுவனங்கள் அவனெல்லாம் எப்படி கோடி கோடியாக கொடுக்கிறான்? எப்படி கொடுக்க முடியுது? எப்படி யோசிச்சு பாருங்க. அன்பு மக்களே, தனிப்பொரு முதலாளி நடத்துகிற சிமெண்ட் ஆலைகள் லாபத்தில் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் நடத்துகிற நிறுவனம் நட்டத்தில் இயங்குவதாக சொல்லுவது ஒரு அரசு இயந்திரம் என்பது இங்க இருக்க 4 அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காரமா? முதலமைச்சர், தலைமை நிலைய செயலாளர், அவருடைய தனி செயலாளர், 230 சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அவருடைய உதவியாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள், பிஓ, தாதிகள், நொத்து எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இந்த அரசு இயந்திரத்தில் இருக்கலாம். ஒரு முதலாளி நடத்துகிற நிறுவனம் லாபத்தில் இருக்கிற போது 1 லட்சம் பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு இயந்திரத்தை செயல்படுத்தான். இவனால் நடத்த முடியாத நிறுவனத்தை ஒரு தனியார் கொடுத்த வேண்டும். அது யார்? அது அரசின் தோல்வியா? இந்த ஆலோசனை சிமெண்ட் ஃபேக்டரி நட்டத்தில் இயங்குகின்ற இந்த அதிகாரிகளின் தோல்வியா? அரசின் தோல்வியா? இந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களின் தோல்வி. இது ஒரு அரசு வெட்டப்படும். ஒரு அரசு நிறுவனம் செயல்பட முடியாமல் மூலப்பொருள் பற்றாக்குறைகள் மூலப்படுகிறது என்றால் அந்த அரசாங்கம் வெட்டப்படும். யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மூலப்பொருள் பற்றாக்குறையால இந்த சிமெண்ட் ஃபேக்டரி ஆளும் மூலம் செயல்பட முடியாத இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்கு மக்களே, மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் ஆசிரியர்கள் பற்றாக்குறையில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற பள்ளிக்கூடங்கள் இருந்து மூடப்பட்டிருக்கு. இதே போல மூலப்பொருள் பற்றாக்குறையால் ஊழியர்கள் பற்றாக்குறையில் எண்ணற்ற அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் அன்பான சொந்தங்களே, தமிழ்நாட்டில் 4,879 சாராய கடைகள் இருக்குது. ஏதாவது ஒரு சாராய கடையில் சரக்கு வரல, லோடு வரல, டிரைவர் லீவ் போட்டா, ஊழியர் லீவ் போட்டா, ரம்மு வரல, சின்ன வரல என்று ஏதாவது ஒரு சாராய கடை இதோட 1 மணி நேரம் தாமதமாக திறக்கப்பட்டுக்குமா? ஒரு நாள் மூடப்பட்டுக்குமா? 12 மணிக்கு முதல் நாளே தீவிர வரைக்கும் வியாபாரம் முதல் நாளே எல்லா சரக்கையும் ஒன்று தள்ளிடும். அப்ப மக்களின் வாழ்க்கையை இருக்கிற சாராய விற்பனையை காட்டுகிற அத்தனை மக்களின் வாழ்நாளாக இருக்கிற இந்த பொதுத்துறை நிறுவனங்களை காப்பாற்ற ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிற? அப்ப சிமெண்ட் ஆலையை பாதுகாப்பாளா? சிமெண்ட் ஆலையை காற்று மாசுபடுகிறதா? அனல் மாசுபடுகிறது. சிமெண்ட் ஆலையை நிலத்தடி கெட்டு போகிறது. சிமெண்ட் ஆலையை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆழம் சுற்றுச்சூழல் கெட்டு போகத்தான் செய்கிறது. ஆனால் அவனே சொல்லுவான், நாம கட்சி ஆலைகளை வேண்டாமா, சாலைகள் வேண்டாமா, வளர்ச்சிக்கு எதிரானது அப்படிமா? அப்படி கிடையாது. இன்றைக்கு சிமெண்ட் என்பது மிக முக்கிய கட்டுமான பொருளாக இருக்குது. இதெல்லாம் சிமெண்ட் எல்லாம் வேணாம், காடுகள் புகையில போய் வாழ முடியாது. அப்ப ஒரு அரசாங்கம் இதை ஏற்று நடத்தணும். ஒரு அரசாங்கம் இதை ஏற்று நடத்தும் பொழுதுதான்
சரியான முறையில் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து இவ்வளவு டன் ஒரு நாளைக்கு இவ்வளவு டன் சுண்ணாம்பு தான் இருக்க முடியும், இவ்வளவு மின்சாரம் பயன்படுத்த முடியும், நிலத்தடி நீர் கட்டி போகாத அளவுக்கு, காற்று மாசுபடாத அளவுக்கு ஒரு அரசாங்கம் தான் இதை கண்ணு கட்டுமா செய்யலாம். நீ அதிலிருந்து சிவன் உற்பத்தி தனியா அரசு விளைவிக்க என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த விற்பனையும் தனியாரை சார்ந்து இருக்கும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு காற்று கட்டி போனாலும் என்ன அவனுக்குங்க, அவனுக்கு ஒரே நோக்கம் லாபம் மட்டும்தான், லாபம் மட்டும்தான். இன்னைக்கு போய் பாருங்க, அரியலூரை சுற்றி ஒட்டுமொத்த தனியார் நிறுவனங்கள் சிமெண்ட் ஆலைகள் அரியலூரை நாசமாக்கி வச்சிருக்கான். நிலத்தில் நஞ்சாச்சு, காற்று மாசுபட்டு போச்சு, விவசாயம் செய்ய முடியல. அந்த மக்கள் பன்னெண்டு காலமாக போராடினார்கள். தாழ்மையா சிமெண்ட் ஒட்டுமொத்த அந்த அரியலூர் மாவட்டத்தை நாசமாக்கிட்டான். நன்கு மக்கள் உங்களுக்கு தெரியும், தாழ்மையாபுரம் கள்ளக்குடிங்கிற பேரை தாழ்மையாபுரம் என்று மாற்றினா அதை எதிர்த்து அப்பொழுது அன்றைக்கு திமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. ஐயா கருணாநிதி அவர்கள் ரயில் தண்டவாளத்தை தலைவைத்து அந்த பெயரை மாற்றினார். இப்ப என்ன தெரியுமா? பேர் கள்ளக்குடியா இருக்கு, ஆனா அந்த கள்ளக்குடி தாழ்மையாவின் வேட்டைக்காக மாறிடுச்சு. முழுக்க தனியார் ஆலைகள் சுரண்டி கொடுக்கலாம். அப்ப ஒரு அரசாங்கம் இதை ஏற்று நடத்தணும். அரசாங்கம் ஏற்று நடத்தும் போதுதான் இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசாங்கம் இதை ஏற்று நடத்தணும். தனியார் நிறுவனங்கள் கட்டுப்பாடு விதி யோசிச்சு பாருங்க. நம்ம கிராமத்தில் ஒட்டுமொத்த சிமெண்ட் உற்பத்தியும் தனியாரை சார்ந்திருப்பது என்ன ஆகுது? 330 ரூபாய் 340 ரூபாய்க்கு விட்ட சிமெண்ட் விலை 470 ரூபாய்க்கு விற்கப்படுது. அரசாங்கம் என்ன பண்ணுது? கட்டுமான வேலைகள் நின்று போச்சு. அரசாங்கம் என்ன சொல்றது? தனியார்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சிமெண்ட் மூளை வேலை குறையுது. 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு தனி முதலாளிகளிடத்தை கெஞ்சிக்கிற நிலையில கேவலம் ஒரு நிலை உண்டா? அப்போ அரசாங்கம் நிர்வாக சீர்கேடு இருக்கா? அதை சரி செய்யணும், அதை நவீனப்படுத்தணும். அன்பு மக்களே, 1970 கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் அதை நவீனப்படுத்த வேண்டாமா? அதை ஈரப்பத முறையில் தயாரிக்கிறான். இன்னைக்கு பல தனியார் நிறுவனங்கள் எத்தனையோ நவீன கருவியை கொண்டு வந்து புது தொழில்நுட்பங்களை புகுத்தி சிமெண்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறான். நீ இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி வச்சிருந்தா அது நட்டத்தவே எங்கும். ஏன் டாஸ்மாக்ல நவீனப்படுத்தலையா? வீரன் பூசா சரக்கு வீரன் பூசாக்கு வந்துருச்சு. எங்க பாருங்க, சாராயம் எல்லாம் குடிக்கலாம், சக்கரை வந்துருச்சு. சக்கரை உள்ளவங்க சாராயம் குடிக்க கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு. மக்கள் பெரு நலன் விரும்புற ஆசாயம் என்ன பண்ணுது? அப்படியா, நீ சாராயம் குடிக்க மாட்டேன், சக்கரை வந்துச்சா, அப்ப நீ என்ன சாப்பிடலாம்? நான் கோதுமையில சப்பாத்தி சாப்பிடுவேன், கோதுமையில தோசை சாப்பிடுவேன். அப்படி அந்த கோதுமையில பீர் குடி, கோதுமையில பீர் வந்துச்சு. இந்த அரசாங்கம் சாராய கடையை டாஸ்மாகை நவீனப்படுத்தி கோதுமையில் பீர் கொண்டு வந்துச்சு. ஆனால் 1970 கொண்டு வந்த அதே எந்திரங்களை இன்னும் பழுதுவாக்காமல் இன்னும் அதே நிலையை வச்சிருந்தா நட்டத்தில் என்ன பண்ணும்? அதை மாற்றணும். ஊழல் செய்கிற அதிகாரிகளை லஞ்சத்தை ஊழல் செய்கிற அதிகாரிகளை தூக்கி கிராசுங்க, இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. படிச்சுக்கு 1000 பேர் ஆளுமரத்திலே 1000 பொறியாளர் இருக்கலாம். அவனை தகுதியானவனை திறமையான எடுத்து போடு, அவன் நியாயமான சம்பளத்தில் வேலை செய்வான். அவன் இந்த நிறுவனத்தை நல்ல லாபமான முறையிலே கொண்டு வருவான். அதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்க முடியும். எனக்கு சொன்னதே இதுதான் ஒரு மாற்றத்திற்கான தீர்வாக இருக்க முடியும். அப்ப ஒரு அரசாங்கம் அழிவில் விழுந்திருக்கிற இந்த சிமெண்ட் ஆலையை பாதுகாப்பது என்பது ஒரு அரசாங்கத்தின் கட்டாய கடமையாக இருக்குது. இதை செய்யாமல் அரசாங்கம் ஏழையோ யார் யாருக்கெல்லாமோ நிதி, கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி, பல ஆண்டுகளாக இந்த மண்ணின் வாழ்வாதாரம் இருக்கிற இந்த சிமெண்ட் ஆலைக்கு ஒரு நிதி ஒதுக்கல. அவங்க கணக்குப்படி பார்த்தா 600 கோடி வருது. இது வரைக்கும் ஒரு பைசா கூட அவங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வரல. அப்ப யார் தவறு? இதை மாற்ற வேண்டிய சொன்னாங்க. அதுக்காகத்தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். தமிழர் உருவாக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான். தயவு செய்து இந்த மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த சிமெண்ட் ஆலையை நவீனப்படுத்தி ஊழல் செய்கிற லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை நீக்கி புதிய ஊழியரை நியமித்து ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தி இந்த ஆலையை மீண்டும் செயல்படுத்தணும். உங்களுடைய தந்தையார் கொண்டு வந்த அவர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஆலை அவருக்கு அவர் பயன்படுத்திய பேனாவுக்கு நகருக்குள்ளே சேகரிப்பதை எப்படி யோசிக்காமல் அவர் கொண்டு வந்த இந்த ஆலையை நவீனப்படுத்தி முற்றுகையிடுவதுதான் ஒரு மகனாக நீங்கள் செய்கிற ஒரு கைமாறாக இருக்க முடியும். அதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். நாம் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த கோரிக்கையை கவனிப்பு போராட்டம் அரசின் காலத்தில் திட்டமிட்டால் விரைவில் இந்த அண்ணன் சீமானின் நிலத்தை நிறுத்தி
மாபெரும் மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சொந்தங்கள் அந்த நேரத்தில் கலந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர் இருக்கிற ஆலை பாதுகாப்பு குழுவை சேர்ந்த பெரியவர்களுக்கும் கட்சி பாகுபாடு கலந்து இந்த மக்களின் போராட்டத்தை தன்னெழுச்சியாக கலந்து கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இழந்துவிட்ட உரிமைகளை இரவல் கேட்டு பெற முடியாது, போராடித்தான் வென்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். போராட்டங்கள் தான் மனித வாழ்வின் இயங்கியல் தத்துவங்கள் என்கிறார் புரட்சியாளர் லெனின். ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக வரலாறு என்கிறார் ஈழத்து புரட்சி கவி புதுவை ரத்தினதுரை. விடுதலையை விரும்புகிற இனக்கூட்டத்திடமிருந்து போராட்ட உணர்வை பிரிக்க முடியாது என்கிறார் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அன்பான சொந்தங்களே, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். அந்த நாடுகள் எல்லாம் அது வைத்திருக்கிற ஒரே ஒரு வளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தின் முன்னேறிய நாடாக, பொருளாதாரத்தில் தன்னிலை பெற்ற நாடாக வளர்ந்திருக்கிறது. தீர்வாய்ந்த நாடு. அந்த நாட்டில் வெறும் கரும்பு மட்டும்தான் விளையும். கரும்பை தவிர எதுவும் விளையாது. அதே போலதான் பேசி கரும்பு மட்டும்தான். அந்த கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு, அந்த ஒற்றை வளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த நாடு இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக மாறி இருக்கிறது. கரும்பிலிருந்து சர்க்கரை, எத்தனால் பெட்ரோல், கரும்பு சர்க்கரை என்று பார்த்து என்று அதன் கரையை கூட விட்டு வைக்காமல் பொருளாதாரத்தை முன்னேறிய நாடாக அந்த நாடுகள் மாறி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் சர்க்கரை கிண்ணமாக பேசினால் கீவா என்று அந்த நாடுகளுக்கு